Hello guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel on route VLOGSTER. So இந்த வீடியோல நம்ம இப்போ போடிநாயக்கனூர்ல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோ வந்து நான் என் வீட்ல இருந்து எடுத்துருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் என் வீட்டுக்கு ரொம்பவே பக்கத்துல இருந்தது. அதனால தான் நான் ட்ரோன்ல இருந்தே கவர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ட்ரோன் ஷாட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டேஷனுக்கும் போய் ஃபுல் வீடியோ போடுவோம். இதுதான் எங்கள் ஊர் சிட்னி கிரவுண்டு. ஆக்சுவலாக இதோட பேர் சிட்டி கிரவுண்டு. இது சிட்னி கிரவுண்டுன்னு சொன்னால் தான் இப்போ இருக்கிற பல பேருக்குமே தெரிய வரும். ஸோ இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கே போய் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்டேஷனுக்கு இப்போ ரெண்டு வழியாக போகலாம். ஸோ முதல் வழி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணார் போகிற ரோடு. அது வழியாக தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ உள்ளே போய் பார்க்கும்போதே தெரியுது ஸ்டேஷனில் ஒர்க் எல்லாம் செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்றது. இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 4 மாதத்தில் இந்த வேலையை முடிச்சே ஆகணுன்ற மாதிரி இவங்களுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ மெயின் என்ட்ரன்ஸில் போய் நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுவேன். நான் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோ நான் வீரபாண்டியில் போய் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஊர் வீரபாண்டியில் முல்லையாத்துலேருந்து தண்ணி திறந்து விட்டதுனால இப்போ அங்கே இருக்கக்கூடிய செக் டேம்லேயே மக்கள் எல்லாம் நிறையவே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். இப்போ நம்ம சீக்கிரமாக அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய மெயின் என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். இதுதான் ஸ்டேஷனுடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. இப்போதைக்கு வெளியெல்லாம் இன்னும் பெருசாக எந்த வேலையும் பார்க்க ஆரம்பிக்கல. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிழற்குடை போடுறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக நான் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து 3 நாளைக்கும் மேலே உட்காந்துருந்தது அப்படின்னா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிதாமகன் படம் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தப்போ தான். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வந்து அந்த மஞ்சள் கலர் ஜிப்பாலாம் போட்டுட்டு ஷூட்டிங்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஷூட் நடந்த இடம் இது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் ட்ராக் மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ட்ராக் போட்டிருக்காங்க. மீட்டர் கேஜாக இருந்தது இப்போ ப்ராட் கேஜ் மாதிரி மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிற பிளாட்ஃபார்ம்ல இருந்து எதிரில் இருக்கிற பிளாட்ஃபார்மை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிரிட்ஜும் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கட்டி முடிச்சதுக்கப்புறம் நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ளேயே ஸ்டேஷன் திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களாம் சொன்னாங்க. இப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 4 மாதம் தான் இருக்கு. இங்கே ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இதே ஸ்டேஷனில் இன்னொரு வீடியோ போடலாம். ஸோ அந்த ட்ரெயின்லேயே நம்ம இனி லாங் டிஸ்டன்ஸும் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.